எங்க ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டெத் ஆயிட்டாங்க. பசங்களுக்கு ஃபேமிலிக்கு எப்படி இருக்கா? வண்டி ஓட்ட ஃபேமிலிக்கு எப்படி இருக்கு சொல்ல? வண்டி எடுக்கும் போது டிரைவருக்கு செக்அப் பண்ணி வண்டி ஏத்தணும். சின்ன சின்ன பசங்க இல்ல, ஒரு நாள் லேட் ஆகி எப்படி போன் பண்றாங்க ப்ளீஸ்க்கா? இது மட்டும் தெரியாது உங்களுக்கா? லைட் குடிச்சானா இப்ப கொஞ்சம் குடிச்சானா மானத்து வாங்குறீங்க டிரைவரோட மானத்தையே வாங்குறீங்க. ஃபுல் பிஞ்சுகளை வண்டியில் ஏற்றி சென்ற டிரைவரால் நடந்த பகீர் சம்பவம். டிரைவர் ஒரு அந்தஸ்து போனோம். காலையில வரும்போது மூச்சு கழுவி தெளிவா இருக்கானா பார்த்து செய்யறதுல எங்க செக் பண்றா? சொன்ன பிறகு செக் பண்றதா? அவங்க அனுப்புறானுங்க பாரு, யூனிஃபார்ம் இல்லாத எப்படி அனுப்பலானுங்க? என்ன எழுதிக்கிறது ஒண்ணுமே தெரியலையா? நானே போலீஸ் வர வைக்கலாம் வேணாம். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கோரக்குப்பம் பகுதியில தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. வழக்கு போல பத்தட்டூர்பேட்டையில இருந்து 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை ஏத்திக்கிட்டு ஜங்காலப்பள்ளி கிராமத்தில இருந்து அந்த ஒரு பஸ் கிளம்பி இருக்குதாமா. பஸ் டிரைவர் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்ட ரொம்ப நேரமா உளறிட்டு வந்திருக்காராமா. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவங்க அந்த டிரைவர் அப்படியே மடக்கி பிடித்து சிறை வச்சு போராட்டத்துல ஈடுபட தொடங்கியிருக்காங்க. உடனடியா சம்பவம் தெரிஞ்சு போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அப்போ அந்த டிரைவர் இருந்திருக்கிறது தெரிய வந்திருக்குது. ஆந்திர மாநிலம் பாலசமுத்திர பகுதியும் சேர்ந்த ரவி அப்படின்றவரதா இப்ப போலீசார் அழைத்து சென்ற விசாரணை நடத்திட்டு வராங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியாக இந்த ஒரு வீடியோ காட்சிகள் இப்போ இணையதளங்கள்ல பரபரப்பை கிளப்பிட்டு வருது.